grade 5 children. This is your English class. So children, இன்னைக்கு English classல நம்ம ஒரு letter writing and then an essay என்ன பார்க்க போறோம்? letter writingம் ஒரு essayவும் பார்க்க போறோம். ஓகேவா? ரைட். letter writing. It is about என்ன question கேட்டிருக்காங்க? Write a letter to your class teacher. So first termல நம்ம பார்த்தது ஒரு இன்ஃபார்மல் லெட்டர் பார்த்தோம். இது என்ன லெட்டர் அப்படின்னா ஃபார்மல் லெட்டர். சோ ஃபார்மல் லெட்டர் அப்படின்னு சொல்லும் போது என்னதுப்பா இது? கிளாஸ் டீச்சர்ஸ்க்கு, ஓகே, இல்ல ஒரு நம்மளோட பிரின்சிபல் சாருக்கு, இல்ல நீங்க எங்கேயாச்சும் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களோட மேனேஜருக்கு, இல்ல ஹையர் அபிஷியல்ஸ் யாருக்காச்சும் எழுதும் போது, ஒரு பேங்க் மேனேஜர் இவங்களுக்கு எல்லாம் லெட்டர் எழுதும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? அதைத்தான் என்ன சொல்லுவோம்? ஃபார்மலா எழுதுவோம் இல்லையா? அதைத்தான் என்ன சொல்லுவாங்க? ஃபார்மல் லெட்டர். சோ இன்னைக்கு நம்ம எழுத போறது ஒரு ஃபார்மல் லெட்டர். ரைட் அ லெட்டர் டு யோர் கிளாஸ் டீச்சர் ரெக்வெஸ்டிங் ஹர். அவங்களை என்ன பண்ண போறீங்க? ஒரு ரெக்வெஸ்ட் பண்ண போறீங்க. எதுக்காக? to let you wear sandals. So கிளாஸ்ல நீங்க எப்பவும் என்ன பண்ணிருப்பீங்க? ஷூஸ் தானே போட்டிருப்பீங்க. சோ சாண்டல்ஸ்னா என்னது? செப்பல், ஸ்லிப்பர்ஸ் போடுவோம் இல்லையா? அது போடுறதுக்கு என்ன பண்ணணும்? பெர்மிஷன் கேட்கணும் இன் கிளாஸ். since you have hurt your toenail. சோ உங்க டோன் நெயில் வந்து ஹர்ட் ஆயிருக்கு, அதுல அடிபட்டிருக்கு. சோ பெயின் இருக்கிறதுனால உங்களால என்ன போட முடியல? ஷூ போட முடியல. சோ என்ன பண்ண போறீங்க? சாண்டல்ஸ் போடுறதுக்கு பெர்மிஷன் கேட்டு உங்க கிளாஸ் டீச்சருக்கு ஒரு லெட்டர் எழுத போறீங்க. சோ இட்ஸ் an formal letter. What it is about? It is a formal letter and it is to request your class teacher to wear sandals in the class. Okay வா children? Right. So formal letter அப்படின்னு சொல்லும் போது from address இருக்கும், to address இருக்கும். So you have to write from, F-R-O-M, from. நெக்ஸ்ட் எழுத போற இந்த நாளுமே from விட்டு என்ன பண்ணணும்? கொஞ்சம் இண்டென்ட் பண்ணி உள்ளக்க தள்ளி எழுதணும். Here you have to write your name. Okay, your name அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணணும்? You have to write your name and it should ends with comma போட்டிருக்கணும். Okay, then you are studying in grade 5, right? So grade 5, comma. Then you have to write your school name, full school name, right? VMGRR Sri Sarada Shakti Matriculation Higher Secondary School. So இங்க matriculation higher secondary ஷார்ட்டா எழுதுறதுனால இங்க என்ன பண்ணிருக்கோம்? டாட் வச்சிருக்கோம். நீங்களும் கண்டிப்பா என்ன செய்யணும்? வைக்கணும். So ஸ்கூல் நேம் தப்பு இல்லாம எழுதணும், ரைட்? So ஸ்கூல் நேம் முடிஞ்சதும் ஒரு கமா. Then it is located in விருதுநகர். நம்ம ஸ்கூல் எங்க இருக்கு? விருதுநகர்ல இருக்கா? So you have to write விருதுநகர் correctly and it should ends with full stop. இந்த மூணுக்கு என்ன பண்ணிருக்கணும்? கமா போட்டிருக்கணும். at last இங்க என்ன பண்ணிருக்கணும்? full stop வச்சிருக்கணும். then you have to write to address. யாருக்கு எழுத போறீங்க? so from அப்படிங்கிறது யாரு லெட்டர் எழுதுறாங்க, யாருக்கிட்ட இருந்து லெட்டர் நமக்கு வருது, அவங்க தான் from. so you are writing the letter, right? உங்ககிட்ட இருந்தா என்கிட்ட வரப்போகுது. அப்போ நீங்க தான் யாரு? from address. to address யாருக்கு இந்த லெட்டரை நம்ம எழுதுறோம்? ஓகே, the class teacher. so toல என்ன எழுதிருக்கணும்? the class teacher, comma, school name VMGRR Sri Sarada Shakti Matriculation Higher Secondary School, comma, and again விருதுநகர். ஓகே, full stop வச்சிரணும். so from address to address புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்னா எதுக்காக, என்ன பர்பஸ்க்காக இந்த லெட்டரை நான் எழுதுறேன்? ஓகே, ஒரு ஷார்ட்டா நான் என்ன எழுத போறேன், எதை பத்தி எழுத போறேங்கிறத ஷார்ட்டா எழுதுறதுக்கு பேர் தான் என்னதுப்பா? சப்ஜெக்ட். சோ ரெக்வெஸ்ட் ஃபார் பெர்மிஷன் டு வியர் சாண்டல்ஸ் டு ஸ்கூல். ஓகே, சோ எதுக்காக? ரெக்வெஸ்ட் ஃபார் பெர்மிஷன். சோ யூ ஆர் கோயிங் டு ரெக்வெஸ்ட் யுவர் டீச்சர் டு grant the permission. எதுக்காக? என்ன பெர்மிஷன்? ஓகே, உங்களோட கிளாஸ்ல நீங்க என்ன போடுறதுக்காக? சாண்டல்ஸ் போடுறதுக்காக. உங்க டோ நெயில் வந்து என்ன இருக்கு? ஹர்ட் ஆயிருக்கு, அதுக்காக என்ன பண்ணணும்? சாண்டல்ஸ் போடணும், பெர்மிஷன் கேக்குறீங்க. அதான் ரெக்வெஸ்ட் ஃபார் பெர்மிஷன் டு வியர் சாண்டல்ஸ் டு ஸ்கூல். ஸ்கூலுக்கு என்ன பண்ணிட்டு வர போறேன்? சாண்டல்ஸ் போட்டு வரேன், அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? பெர்மிஷன் கொடுக்கணும், ரைட்? இது ஷார்ட்டா எழுதணும். தென் you are going to write the body of the letter. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா body of the letter, மெயின் கண்டென்ட் வந்து எங்கதான் இருக்கு? அங்கதான் இருக்கு. so respected madam. என்னப்பா? respected madam. ஃபார்மல் லெட்டர் எழுதும் போது என்ன எப்பவுமே எப்படி எழுதணும்? respected.
ஓகே, மதிப்பிற்குரிய. தமிழ்ல அதை சொல்லணும் அப்படின்னா மதிப்பிற்குரிய. மேடம், இங்க வந்து கிளாஸ் டீச்சர் வந்து ஒரு மேமா இருந்தா மேடம் எழுதலாம். இஃப் இட் இஸ் a sir, then you have to write sir, respected sir. Okay, right? I have hurt a toenail of my right foot. ஓகே, என்னோட ரைட் ஃபுட்ல இருக்கிற டோநெயில், ஓகே, ஒரு விரல்ல இருக்கிற நெயில் என்ன இருக்கு, அடிபட்டிருக்கு. ஹர்ட் அப்படின்னா என்னப்பா, அடிபட்டிருக்கு. ஐ ஹாவ் ஹர்ட் அ டோநெயில் ஆஃப் மை ரைட் ஃபுட் அண்ட் ஐ எம் அட்வைஸ்டு பை த டாக்டர். அப்படின்னா என்ன அர்த்தம், டாக்டரால அட்வைஸ் பண்ணப்பட்டிருக்கேன். டாக்டர் எனக்கு அட்வைஸ் பண்ணிருக்காரு என்ன, நாட் டு வியர் ஷூஸ் ஃபார் 2 weeks. சோ 2 weeksக்கு என்ன பண்ணாதீங்க, ஷூஸ் போடாதீங்கன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணிருக்காரு. ஏன், நம்ம ஷூ வச்சு கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன படாது, காத்து படாது. சோ காத்து படல அப்படின்னா என்ன ஆகாது, அந்த அந்த wound வந்து என்ன செய்யும், அது வேகமா ஆறாது. அதுக்காகத்தான் என்ன பண்ண சொல்லுவாங்க டாக்டர்ஸ், அத வந்து ஃப்ரீயா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, காத்து படணுங்கிறதுக்காக ஷூ போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரைட்? அண்ட் ஐ எம் அட்வைஸ்ட் பை த டாக்டர் நாட் டு வியர் ஷூஸ் for 2 weeks. 2 weeksக்கு என்ன போடக்கூடாது, ஷூ போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. I would be grateful to you if you kindly grant me the permission to wear sandals to school for 2 weeks. Okay, if you kindly grant me the permission. So எனக்கு இந்த ரெக்வெஸ்ட நீங்க கிராண்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஓகேமா, அப்படின்னா என்ன அர்த்தம், நான் கேட்டிருக்கேன் இல்லையா 2 weeksக்கு எனக்கு ஷூஸ் போட பெர்மிஷன் கொடுங்கன்னு, அந்த ரெக்வெஸ்டுக்கு நீங்க ஓகே சொன்னீங்கன்னா, கிராண்ட் மீ அப்படின்னா என்ன அர்த்தம்ப்பா, ஓகே சொன்னீங்க அப்படின்னா, ஓகே, ஐ வுட் பி கிரேட்ஃபுல் டு யூ, நான் உங்களுக்கு எப்பவுமே என்ன பண்ணிருப்பேன், கடமைப்பட்டிருப்பேன். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட்? நான் உங்களுக்கு எப்பவும், யாராச்சும் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா அவங்க கிட்ட எப்படி சொல்லலாம், ஐட் பி கிரேட்ஃபுல் டு யூ, நான் உங்களுக்கு என்னன்னைக்கும் என்ன பண்ணிருக்கேன், கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ரைட்? அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம், சோ ஒரு ஃபார்மல் லெட்டர் எழுதும் போது எப்படி பண்ணணும், இப்படிதான் எழுதணும். ரைட்? இஃப் யூ கைண்ட்லி கிராண்ட் மீ த பெர்மிஷன் டு வியர் சாண்டல்ஸ் டு ஸ்கூல், 2 weeksக்கு எனக்கு சாண்டல்ஸ் போட பெர்மிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஐ வுட் பி கிரேட்ஃபுல் டு யூ, நான் எப்பவும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ரைட்? எழுதி முடிச்சதும் தேங்கிங் யூ, தேங்க்யூ சொல்லணும். ஓகே, மிஸ்க்கு சொல்லும் போது தேங்க்ஸ் அப்படி சொல்லக்கூடாது, தேங்கிங் யூ. கமா, இந்த சைடு என்ன பண்ணணும், உங்களோட ரைட் ஹேண்ட் சைட்ல யாஸ் ஃபெய்த்ஃபுல்லி கமா போட்டு, ஃபெய்த்ஃபுல்லினா என்ன அர்த்தம், எப்பவும் உங்களுக்கு கீழ்ப்படிதல் உள்ள அப்படின்னு அர்த்தம், உண்மையான அந்த மாதிரி அர்த்தம். இங்கே எக்ஸ் போட்டிருக்க இடத்துல என்ன பண்ணணும், உங்களோட சிக்னேச்சர், சோ சைன் போடுவோம் இல்லையா, அதுதான். ரைட்? உங்களோட நேம் கூட என்ன பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க இந்த சைடு. ஓகே, அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல விருதுநகர், நம்ம எந்த ஊர், கீழே என்னைக்கு டேட்ல எழுதுறோம். ஓகே, மேம் ஹேட் ரிட்டன் எஸ்டர்டேஸ் டேட் 16 எழுதியிருக்கேன். நீங்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கு காப்பி பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கு டேட் போட்டுக்கோங்க. ரைட்? சோ விருதுநகர் கமா போட்டு இன்னைக்கு என்ன பண்ணிருக்கணும், இங்க டேட் போட்டிருக்கணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? திஸ் இஸ் how we have to write the formal letter to request permission to your teacher to wear sandals for school for 2 weeks. Okay, right. Next shall we move on to essay? Right, my country. Okay, the essay's name is my country. You are going to write about your country. Okay, so your country அப்படிங்கற சொல்லும்போது, okay, in which country we are? India. So இந்தியா பத்தி என்ன பண்ண போறோம், ஒரு essay எழுத போறோம். Shall we? The name of my country is India. The name of my country is India. It lies in the continent of Asia. So இந்தியா எந்த கான்டினென்ட்ல இருக்கு, ஏசியா கான்டினென்ட்ல இருக்கு. அதான் என்ன சொல்றோம், it lies in the continent of Asia. It is a very vast and beautiful country. So vast அப்படின்னா என்ன அர்த்தம், பரந்து விரிஞ்ச அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரொம்ப பெரிய லேண்ட் இல்லையா. It is a very vast and beautiful country. Okay, my country is the 7th largest country in the world. So இந்த வேர்ல்ட்ல இருக்கிற கண்ட்ரிலே நம்மளோட கண்ட்ரி எத்தனாவது லார்ஜஸ்டா, 7th largest country in the world. Okay, next, it extends from, so அதோட லேண்ட் எங்க இருந்து எங்க வர என்ன ஆயிருக்கு, எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குன்னா பறந்து விரிஞ்சிருக்கு. ரைட்? இட் எக்ஸ்டெண்ட்ஸ் ஃப்ரம் காஷ்மீர் இன் த நார்த், நார்த்ல காஷ்மீர்ல இருந்து டு கன்னியாகுமரி இன் த சவுத், சவுத்ல கன்னியாகுமரி வர. ஓகே, டாப் டு பாட்டம் சொல்றாங்க. நார்த்ல காஷ்மீர்ல இருந்து சவுத்ல
கன்னியாகுமரி வரை என்ன ஆயிருக்கு, எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இட் காட் இண்டிபெண்டன்ஸ் ஆன் the 15th August of 1947. It got independence. இந்தியாக்கு எப்ப இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது, 15th of August. ஆகஸ்ட் மந்த் 15th 1947ல நமக்கு என்ன கிடைச்சது, இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. ஓகே, நெக்ஸ்ட். India is the second most populated country. So population அப்படின்னா என்ன அர்த்தம், மக்கள் தொகை. ஓகே, so people, number of people அந்த மாதிரி கணக்கு எடுக்கும் போது நம்மளோட இந்தியா எத்தனாவது லார்ஜஸ்ட் கண்ட்ரியா, செகண்ட் மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி. அப்படின்னா என்ன அர்த்தம், so people, number of people countingல நம்ம எத்தனாவது பொசிஷன்ல இருக்கோம், செகண்ட் பொசிஷன்ல இருக்கோம் in the வேர்ல்ட்லேயும். ஓகே, நியூ டெல்லி is the capital of India. இந்தியாவோட கேபிட்டல் என்னப்பா, நியூ டெல்லி. And the city of Mumbai is known as the business capital. business capitalனு நம்மளோட இந்தியால எந்த கண்ட்ரி, எந்த சிட்டியை சொல்லுவாங்க, மும்பையை சொல்லுவாங்க. ஓகே, மும்பை is known as the business capital of இந்தியா. ஓகே, அங்கதான் நிறைய பிசினஸ் நடக்குது. அது மூலமா தான் இந்தியாவுக்கு நிறைய என்ன கிடைக்குது, இன்கம் கிடைக்குது. த கரன்சி ஆஃப் இந்தியா இஸ் ருபி. நம்மளோட ரூபா நோட்டு, அதுக்கு என்ன அந்த நேம் சொல்லுவோம், லைக் டாலர் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி நம்ம இந்தியால என்ன சொல்லுவோம், கரன்சிக்கு ருபின்னு சொல்லுவோம். ஓகே, ரைட். Although many languages are spoken in our country, நம்மளோட கண்ட்ரில நிறைய லாங்குவேஜஸ் பேசப்பட்டாலும், ஓகே, பட் ஹிந்தி இஸ் our national language. ஓகே, ஹிந்தி தான் என்னதுப்பா, நம்மளோட நேஷனல் லாங்குவேஜ். ஓகே, ரைட். It is a land full of diversity. So diversity அப்படின்னா என்ன அர்த்தம், வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம். ஓகே, நம்ம இந்தியால டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசுற பீப்புள், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைக் ட்ரெஸ்ஸஸ் என்ன பண்ணுவாங்க, வேற மாதிரி போடுவாங்க, லாங்குவேஜ் வேற மாதிரி பேசுவாங்க, ஃபுட் வேற மாதிரி எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி இந்தியாவுக்கு டைவர்சிட்டி அப்படின்னா பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஓகே, டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்கு இந்தியாவுக்கு, டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்கு, அதான் சொல்லுவாங்க இட் இஸ் அ லேண்ட் ஃபுல் ஆஃப் diversity. So என்ன different faces, people of different states speak different languages. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு மாதிரி லாங்குவேஜஸ் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. wear different clothes and eat different varieties of food. ஓகே, ரைட். ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிற பீப்புள் ஒவ்வொரு மாதிரியான லாங்குவேஜ் பேசுவாங்க, வேற வேற மாதிரி க்ளோத்ஸ், ட்ரெஸ்ஸஸ் போடுவாங்க, அண்ட் தென் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்கு. அதனாலதான் என்ன சொல்றாங்க, இட் இஸ் அ லேண்ட் ஃபுல் ஆஃப் டைவர்சிட்டி. சோ டைவர்சிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம், பன்முகத்தன்மைன்னு அர்த்தம். ஓகே, டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்கு. இருந்தாலும் நம்மளோட இந்தியால எப்படி இருக்கும், பீப்புள் டிஃப்ரெண்டா ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு மாதிரி இருந்தாலும் இந்தியா அப்படின்னு வரும்போது நம்ம எப்படி இருப்போம், ஒற்றுமையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மெனி ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் செலிப்ரேட்டட் இன் ஆர் கண்ட்ரி வித் கிரேட் எந்தூசியாசம் அண்ட் ஜாய். அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம், நம்மளோட கண்ட்ரில நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் கிரேட் எந்தூசியாசம், நல்ல உற்சாகத்தோட என்ன செய்யறோம், கொண்டாடுறோம். இட் இஸ் அ லேண்ட் ஆஃப் many deities and great people. ஓகே, சோ கிரேட் பீப்புள் அப்படின்னு சொல்லும் போது மகாத்மா காந்திஜி, இந்த மாதிரி காமராஜர், இந்த மாதிரி நிறைய கிரேட் பீப்புள் பிறந்த கண்ட்ரி நம்மளோட கண்ட்ரி. டெய்டிஸ்னா யாரு, தெய்வங்கள். ஓகே, ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு ஊர்லயும் நிறைய தெய்வங்கள் என்ன பண்றோம், நம்ம வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம் இல்லையா, அதான் இட் இஸ் அ லேண்ட் ஆஃப் many deities and great people. India is a country rich in கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். கல்ச்சர்னா என்னதுப்பா, கலாச்சாரம் சொல்லுவாங்க. ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம் சொல்லுவாங்க. சோ நம்மளோட கண்ட்ரில மட்டும்தான் நம்மளோட முன்னோர்கள்னா யாரு, ஓகே, நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு நம்மளோட தாத்தா பாட்டி, அவங்களுக்கு அவங்களோட அம்மா அப்பா, இப்படி சொல்லி முன்னோர்கள் சொல்லுவோம் இல்லையா, அவங்க சொல்லி கொடுத்த அந்த கல்ச்சர் படி, அந்த கலாச்சாரம் படி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இருக்கிற கண்ட்ரின்னு பார்த்தா நம்ம இந்தியா மட்டும்தான். அதான் இந்தியா is a country rich in, okay, most of the people அவங்களோட அந்த முன்னோர்கள் சொல்லி கொடுத்த அந்த கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ known for its monuments and relics. monuments and relicsனா என்ன அர்த்தம், நினைவு சின்னங்கள். சோ நினைவு சின்னங்கள் அப்படின்னு சொல்லும் போது
தாஜ்மஹால் ஃபார் எக்ஸாம்பிள் என்னதுப்பா தாஜ்மஹால். ஓகே, வேர்ல்ட் ஒண்டர்ல அது ஒண்ணா இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி நிறைய மானுமெண்ட்ஸ் அண்ட் ரெலிக்ஸ் என்னதுப்பா நம்மளோட இந்தியால இருக்கு. ஐ லவ் மை கண்ட்ரி அண்ட் ஐ எம் ப்ரௌட் ஆஃப் இந்தியா. என்னோட கண்ட்ரியை நான் என்ன பண்றேன், லவ் பண்றேன். அண்ட் ஐ எம் ப்ரௌட் ஆஃப் இந்தியா. இந்தியாவை பத்தி பேசும்போதே நான் என்ன பண்றேன், ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு என்ன பண்றோம், இந்த எஸ்ஸேவை முடிக்கிறோம். ஓகேவா சில்ட்ரன்? சோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்னென்ன பார்த்தோம், ஒரு லெட்டர் ரைட்டிங், ஃபார்மல் லெட்டர் டு த கிளாஸ் டீச்சர் டு வியர், எதுக்காக, சாண்டல்ஸ் போடுறதுக்காக எனக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு லெட்டர் ரைட்டிங் எழுதியிருக்கோம். அண்ட் தென் ஒரு எஸ்ஸே பார்த்திருக்கோம், மை கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு எஸ்ஸே பார்த்திருக்கோம். இந்த ரெண்டும் என்ன பண்ணிருக்கணும், உங்களோட இங்கிலீஷ் நோட்ல நீட்டா என்ன பண்ணிருக்கணும், காப்பி பண்ணியிருந்திருக்கணும், படிக்கவும் செஞ்சிருக்கணும். ஓகே, வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். டேக் கேர், பை.